என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். கிறிஸ்துவின் பாடு மரணத்தை குறித்து தியானிக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பை குறித்து தியானிக்கிறோம். இந்த செய்திகளால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது உண்மை என்றால் இந்த செய்திகளை பிறரோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படியும் அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கும் இந்த ஆண்டவர் இயேசு நமக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி ஒரு வேத பகுதியை நாம் படிக்க போகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ராஜாவாய் இந்த பூமிக்கு வந்தார். ஆனால் அவரை ராஜாவாக ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ஒரு தீர்க்கதரிசியாய் வந்தார். ஒரு சிலர் தான் அவர் தீர்க்கதரிசி என்று ஏற்றுக்கொண்டார்கள். அவர் ஒரு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி ஒரு ஆசாரியனாய் இந்த பூமிக்கு வந்தார். இந்த 3 விதமான ஊழியங்களை செய்யும்படி கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். அவர் ஆசாரியராய் இருந்த நாட்களில் அவர் செய்த ஆசாரிய ஊழியத்தை குறித்து எபிரேய ஆக்கியோன் ஒரு அழகான வசனத்தை எழுதியிருக்கிறார். உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். வேதம் தெளிவாய் சொல்கிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நமக்கு இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அவர் எப்படிப்பட்டவர்? எல்லா விதங்களிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாடுபட்டவர். அவர் பிரதான ஆசாரியர், பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிறவர். இந்த ஆசாரியர் உங்களுக்கு இருக்கும் பொழுது உங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு போகலாம். சில பலவீனங்களை குறித்து நீங்கள் பல நாட்களாய் குற்ற மனசாட்சியோடு இருக்கிறீர்கள். ஐயோ, என்னால் இந்த பலவீனத்தை விட முடியவில்லை, இந்த பலவீனத்திலிருந்து மேற்கொண்டு வெளியே வர முடியவில்லை என்று துக்கத்தோடு இருக்கிறீர்களா? இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன். உங்கள் பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் உங்களுக்கு இல்லை. எல்லா விதத்திலும் பாடுபட்டு சோதிக்கப்பட்டு பாவமில்லாத பிரதான ஆசாரியர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். சிலர் உங்கள் பலவீனங்களை கண்டு வெறுப்பார்கள். சிலர் உங்கள் பலவீனங்களை கண்டு அற்பமாய் நினைப்பார்கள். சிலர் உங்கள் பலவீனங்களை கண்டு உங்களோடு கூட பழக மாட்டார்கள். இவர் உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வார். இந்த ஆசாரியரை பற்றி கொள்ளுங்கள். அவர் உங்களை நடத்துவார், ஆசீர்வதிப்பார். ஜீவனுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பலவீனங்களை கண்டு பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் எங்களுக்கு இராமல் எல்லா விதத்திலும் எங்களைப் போல பாடுபட்டும் பாவம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசாரியர்களுக்கு இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளின் எல்லா பலவீனங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டதற்காய் ஸ்தோத்திரம், சுமந்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு கொண்டு வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறேனப்பா. இந்த ஆசாரியரை பற்றி கொண்டு அவருக்காய் வாழ உதவி செய்யுங்க. இயேசு ராஜாவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த பிரதான ஆசாரியர் உங்களுக்கு இருக்கிறார். பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிறவர். உங்கள் பலவீனங்களை அவரிடத்தில் எடுத்து செல்லுங்கள். அவர் பரிதபிப்பார், உதவி செய்வார், ஜெயிக்க உங்களுக்கு பலன் தருவார். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.